வந்து கார் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாருமே நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போவோம். சூப்பராக இருக்கு. தானு வீட்டுக்கு டிக்கியா கிருஷ்ணா கிளியப்பா கவிதா சந்தியா கவித்தரியக்கா வாவ் லிதியாமான ரெஸ பாருங்க. சூப்பர். வாவ் எப்படி இருக்குன்னு இந்த கோபுரத்தில் ஒவ்வொரு இது அழகாப்பா. அப்படி பாத்தீங்களே வயல் அன்சியாக்கான முண்டல மேல போயினம் உங்க அள்ளி போட்டு காலையிலேயே நல்ல மழை பெய்திருக்குது. இப்போ இது ஓகே. இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து 10:30க்கு தான் போகணும். உண்மைக்குமே கொஞ்சம் மழை விட்டுருக்குது. இப்போ கார் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுறோம். ஓகே, நிறைய நாட்கள் கார் எடுத்து பத்தாவதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், மழை நேரத்தில் எங்கள்ட பாதையை நேற்று எதுனா பார்த்துருப்பீங்க என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதனால் வந்து போக வேண்டி இருக்குது. பாருங்க கார் எல்லாத்தையுமே வடிவா சாஸ் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்கார். ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்குது. வந்து கார் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேட் ஓடர் வந்து நாடி இப்போ சுபாஷ் அந்த வேலையும் இப்போ செய்தோடு நிற்கிற, அதாவது கராச்சியில் நிற்கிற நாடி எல்லா ஒழுங்குகளையும் செய்துட்டு போவோம்னு சொல்லிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் சுடுதண்ணி வச்சிட்ருக்கு. ஏன்னா எனக்கு சரியாக மூக்கடைச்சி கொண்டே இருக்குது. இப்போ வந்து வேது பிடிச்சிட்டு நான் ரெடியாக போகிறேன். காலையில் நல்ல மழையாக இருந்தால் உண்மைக்குமே நல்ல வெயில் அடிக்குது. நல்ல தடிமனோடையும் மதிப்பு நல்ல முழுக்கு போட்டாச்சுது. ஓகே, ஒன்றும் செய்யலாது. இப்போ வந்து சுவாச வேலையாக ஒரு வேலையாக வடிவாக காரம் வந்து சேவிஸ் போட்டால் இருக்கும். ஒரு க்ளீனாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. மற்றது வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன சொல்கிற எஸ்கே ஃபேமிலி எல்லாருமே கிருஷ்ணா உட்பட எல்லாருமே நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம். அதிகம்னு சொன்னால் சுவாசத்தை முதல் வேலையாக வடிவாக காருக்கு வந்து நல்லா சேவிஸ் போட்டார். க்ளீனாக அழகாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அப்படியே பார்த்துட்டு அடுத்த கட்டமே காலையில் நான் வந்து சாப்பாடு செய்யலை. அப்போ அஸ்டினம் நேற்று மிங்கனாலே அனுஷ்காக்கா வந்து எனக்கு அஸ்டினுக்கு காலையிலே இப்படி சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி அழகாக சேவிஸ் போட்டிருக்கேன் சாப்பிட்ற பாப்பா அப்படியே இன்றைக்கு தான் புதுசாக வைக்கிற மாதிரியே இருக்காரு கொடுக்காம. ஸோ ஐ லவ் மை கார் அஸ்டின் பாருங்க. மெனஸ் தடைஞ்சாக்கா வீட்டை போய் சாப்பிட்டாலும் சரி ஏதாவது கொடுத்து விட்டாலும் சரி நம்ம தான் கொடுத்து விடுவோம். இது அஸ்டினுக்கு மேலே கொடுத்து விட்டுருக்கா மேலே மொபலான்னு சொல்லிட்டு சுவாசம் இருந்து சாப்பிட அவருக்கு வைக்கலாம். ஓ நல்ல கஞ்சி போல இட்லி நல்லா சாப்பிட்டா கூட இட்லி அப்பா கலவு 10 இட்லி சாப்பிட்ருக்கீங்க. சைன் சாப்பிட்டடா வேற இல்லை இல்லைண்ணா சும்மா கறி விட்டா இது கரைஞ்சிடும். எனக்கு மெஸ்டினுக்கு 4 நாள் காணும். பார்த்தீங்களா வாய்க்கு வைக்கக்கூடிய ரூபா போகிறேன். ஏன் நெஸ்டினுக்கு 4 காணும் நான் சொல்லணும். சரி அஸ்டினுக்கு 5 வைப்போம். இதை
சித்தப்பா தலைமுடி வெட்டிட்டு வந்திருக்கானா ஜீவா. தலைமுடி பார்க்க என்ன மாதிரி இருக்குது, சரியான ஸ்டைல் தான். அப்ப நான் ரெடியா நீ யாரோட போற? போய் மாமாவே நம்மளுக்கு தான் எங்களோட வரீங்க. இப்போ நடங்கி நடங்கி நடை ஒன்றும் செய்யலாம் போடலாம். பாத்தீங்களா, பஞ்சு போல இட்லி மடி சம்பளம் ரெடி ஆயிட்டு. சூப்பராக இருக்கு. மனுஷியாக அந்த பஞ்சு போல இட்லிக்கு வந்து சாம்பாரே தேவை இல்லை, சம்பளே காணும். சாம்பார் விட்டு அப்படியே இட்லியே கரைஞ்சிடும். நல்ல டேஸ்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன். சுபாசன் சொன்னால் சரியான மழை நேற்றைய தினம் நாடி பாதை வந்தொழுங்கு இல்லாமல் இருக்குது. இப்போ சுபாசங்கனும் இந்த எங்களை நேர்பாதை இல்லாமல் வேறு பாதையால் போகிறதுக்காக இப்போ பாதை ரெடி பண்ணிக்கொண்டு வைக்கணும். அதே நேரம் வந்து இப்போ அனு வீட்டு கேட்டுக்கியா கிருஷ்ணா கிளியப்பா கவிதாஸ் தம்பியாக்கள் பெரியக்கா மிஸ்டர் சுமன் எல்லாருமே வந்துட்டேன். அவங்களோட ஃபேமிலியிலேருந்து எனக்கா நன்ஷியாக்காக தான் வெயிட் பண்ணினேன். ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். நன்ஷியாக்கா தான் இன்னுமே ரெடி ஆகலை. அப்போ இப்போ நன்ஷியாக்காக நான் வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரம் எதுக்கா போகிறோம்னு சொன்னால் என்னுடைய அண்ணாண்ட அது வந்து பெரியப்பா அண்ணன் மகன் ஒன்றை விட்ட அண்ணாண்ட மகன் இந்த கலப்புக்காக தான் போகிறான். பெண் வீட்டாட்ட போய் இன்றைக்கி மதிய லஞ்ச் எடுத்துட்டு வர்றது. அதுக்காண்டி தான் எங்களை வந்து அழைத்திருந்தாங்க. ஸோ அப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரெடியாகி நிற்கிறோம். கட்டமாக போயிட்டு கூடுதலாக இன்றைக்கு எல்லாருமே சந்திக்கிற முறையில் எல்லாரையும் ஒரு ஷூட் பண்ணலாமே நடந்ததுக்கப்புறம் வாங்குவோம். அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் அப்படியே அனுஷியாக்கா ஃபேமிலியை ஏற்றி கொண்டு போவோம். பாருங்க, இப்போ நாங்கள் இந்த வெட்ட பாதையால் தான் போய்கொண்டிருக்கோம். அங்கால வந்து கயன் துப்புர வைக்கொண்டிருக்கு. என்னதால் போகவே இல்லை, சரியான சகதியாக கிடக்கு. இப்போ அனுஷியாக்காக்கள் நாங்கள் வேறு லேட் ஆகிட்டேன்னா அக்கள் நேரடியாகவே இங்கே வந்துட்டோம். பாருங்க, ஷேகாமுடைய வடிவா இருக்கிறா. சோ ஃப்ரெண்ட் ஓ வா 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 அதில் வந்துடுறாங்க. ஆத்திமாண்ட வடிவே பாருங்க. எதுலையா போயிட்டு வர போயிட்டு வரேன். பட்டே ஆக்கி சொல்லுவதில்ல வரக்கூடிய மாயம். போயிட்டு வரேன். எங்களுக்கு அதானே எல்லாம் போயிட்டீங்க. நாங்க போச்சரி எல்லாரும் சொன்னாங்க. மிஸ்டர் சுமனை பாருங்க, இப்படி ஒரு கெட்டப்ல வந்து நிற்கிறார். சட்டும் எதிர்பார்க்கல. மிஸ்டர் சுமன் நல்லா இருக்குங்க கெட்டப்பு. பாத்தீங்கன்னு சொன்ன லிதியாமான ட்ரெஸ் பாருங்க, சூப்பர். லிதியாமா இன்னும் நல்ல மேட்சா இருக்கு. வடிவா இருக்கு. ஃபுல் ஃப்ராக். நைஸ் நைஸ், வெரி நைஸ். அந்த ஆத்தின வடிவா பாருங்க. ஆத்தி லிதியா பக்கத்துல கண்ணிலுங்க ரெண்டு பேரும். வாவ், செட்டுகள் நல்லா தான் இருக்குது ரெண்டு பேரும். ஏஞ்சுமா வேற இல்லையா? அதான் சரியா, படிப்பு முக்கியம் தானே. சரியா, அதான் சரி. மட்டக்களப்புக்கோ அன்புடன் வரவேற்கிறோம். we are welcome you. இல்ல சிரிச்சு கொண்டு வாங்க.
இந்த கோபுரத்தில் ஒவ்வொரு வித அழகப்பா உண்மைக்குமே கருமழை ஏண்டாள் சிவானால பாருங்க சோ வேற லெவலா இவர் தாண்டே மாப்பிள்ள போல சரியா உன்னை எல்லாமே காரணம் என்ன நோவே அக்கா அந்த வயசு தானே சரி சரி அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க வா எப்படி இருக்குன்னு விளக்குடாச்சு ஓகே அப்ப ரெடி ஆயாச்சு இஞ்சி ஜுத்து சரி எனக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டோம் அது இங்கே வந்து வேன் எல்லாம் ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம் அப்ப நாங்க அந்த வாகனத்துல போக போறோம் மிச்சாக எல்லாம் இந்த வாகனத்துல ஓகே இந்த மழை விட்டு தந்தது சொல்லி அங்கெல்லாம் போயிருக்கேன் எனக்கு லிதியான ரஸ் தான் பிடிச்சிருக்கா லிதியா நானும் வாங்க ஒன்று அனுப்பேன் பாருங்க 2 பேர் ட்ரெஸ் நான் பெரியப்பா ரெடி ஆயிட்டார் ஸோ இன்னைக்கு இவர் தான் மாப்பிள்ளையோ அப்படி பாத்தீங்களா வெம்மாத்திரா கதையன என்னது பசிக்குதோ அடி லிதியா குட்டி இந்த அழகண்டை எடுத்து கொண்டே இருக்கலாம் நல்லா இருக்கு இப்பெல்லாம் ரெடி ஆயிட்டேமேண்ணா பஸ்ஸுக்கு ஆக்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிருஷ்ணாண்ட கார் இந்த ஆளும் இருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் போயிட்டுது அதுக்கு பின்னாடியே நாங்கள் பாருங்க கூட வருது பாருங்க ஒன்று ஒன்றா இப்போ போய்கொண்டிருக்கிறோம் என்ன பஸ்ஸுக்கு பின்னாலே எல்லா வாகனங்களும் ஃபாலோ பண்ண போயணும் பாருங்க இது சித்தப்பா அடுத்த பெரியப்பா வரார் பெரியப்பா பாருங்க எம்பி பின்னால ஒரு ஆள் இருக்கார் அமைச்சர் அப்படியே பாருங்க பின்னால அமைச்சர் போறார் அமைச்சர் அவர் எல்லாரையும் சேர்த்து இருக்கு ஓ மேன அதான் ஐடியா பாத்தீங்களா உங்களுக்கு தான் தெரியுது என்ன அப்படி போறலாம் எடுத்து இந்த பாத்தீங்களா இன்னொரு அழகா போகுது ஒரு கலப்புக்கே எப்படி போறதுன்றத இப்பதான் கண்டோம் நாங்க மட்டும் என்ன போறாரு ஸ்கூட்டி பப்புல கிராமத்துல இருந்தாலும் நல்ல ஒரு இதா இருக்கேன் இப்ப ஆத்திக்கும் சுவாசுக்கும் சரியான பசி வந்துட்டு அம்மையா சரியா வயிறு கண்டுது அடக்கடவுளே ஆடோ ஆடோ கோழியோ தந்தா சாப்பிடுவோம் உடனே சாப்பிடுவோம் போன போக்குல சாப்பிட வேண்டியதுதான் நல்ல ஒரு அழகா இருக்கேன்னா பாத்தீங்களா பாத்தீங்களே நாங்க வெண்டு திரும்புறோம் இப்படியே பின்னுக்கு வேற அமைச்சரையும் காட்டுங்க அமைச்சரை கொஞ்சம் சைட் பண்ணி காட்டுவோம் சைட் பண்ணா வேற பின்னால நின்றுவார் அவர் நிக்கிறாரோ அமைச்சர் வாரார் அவரும் ஷூட்டிங் தான் இப்படி
கண்ணாடியில் காட்டணும் தெரியுது பாப்பம் தெரியல கண்ணாடியில் கூட போல சிலவுல வருது தாண்ட போறார் இப்பொழுது மிஸ்டர் சுமேன் இப்பொழுது எங்களை தாண்ட போறார் பாப்பம் பாத்தீங்களா போறார் அமைச்சர் இப்பதான் போறார் கேஸ்ல கேடிஎச் வீடு வந்துட்டு இன்னும் எழுதி போடணும் எப்படி போட் பொம்பளை விட்டார மெரிசலா போயினா ஒரு பெண்ணும் களி இதேனா என்ன வேண்டியது இது எட்டாங்கட்டை நீ எட்டாங்கட்டை கிராமத்திடமே வயல் விதைக்க போயேன் இവിടத்துக்கு என்ன பேர் எப்படி இருக்கு இവിടத்துக்கு என்ன வயல்வெளி ஆனா செய்யும் கடைசி மட்டும் இப்படி இருக்க மாட்டோமே அப்பாண்ட புறப்படமே ஆனா நாங்க எல்லாம் இருக்க மாட்டோம் இங்க அதுக்கா இல்ல இல்ல இருந்து வளரல பள்ளிக்கு லீவுகளுக்கா வந்திருக்கு மேன் வளர்ந்துனாங்களோ தெரியா அப்படியே பண்டி பழங்கள்லாம் பழங்கள் சாப்பிடுறது ஜோப்பு களம் இல்ல பாத்தீங்க இஞ்சாலே நாவப்பழம் அந்த மாதிரி தான் நல்லா பழுத்துருக்கு பாருங்கோ தாமரை குளம் தாமரை குளம் அள்ளி அள்ளி இவ்வளோ பூத்துருக்கு என்ன இறங்கினா சின்னதான் எடுத்து இறங்கி தருவேன் அந்த காயும் கிடக்கு என்ன காயடு தாமரை காயம் தாமரைக்காய் ஓகே இப்ப வந்துட்டமே அந்த இடத்துக்கு காளிதாஸ் நிக்குது காளிதாஸ் கட்டு 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 இதான் அந்த தட்டுகள் கொண்டு போறேன் பலகாரங்கள் கொண்டு கட்டி என்னது கொழுக்கட்டை கொண்டு வருது கொண்டு தானே மரணியில் குரங்கு மாதிரி குட்டி சொல்றாங்க தாமரை குழம்பாக்க அன்சியாக்கான முண்டல மேல போயினம் ஆத்திய தள்ளி விடுவோமோ வா எவ்வளவு அழகா இருக்குண்ணா கம்ஸ் இஞ்சிட்டு இந்த பூவாயிடு இஞ்சு பயமா இருக்கு போயிட்டு விழுந்து வந்து கடிச்சு விட்டுரும் இங்க இந்த பூவாண்டால மாயலாம் என்ன பேர் அல்லிப்பூ அல்லியோ அல்லி அல்லி தாமரை தாமரை பேரு சொல்லோ இது அல்லி வாசத்தை பாருங்க
இருக்காது வாசத்தை பாருங்க இல்ல உண்மையா நல்ல வாசமா இருக்கு அள்ளி 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 போட்டு உங்க அள்ளி போட்டு அள்ளி